இன்னைக்கு நீ கடந்து போகிற இந்த கடின பாதைய பார்க்கிற நிறைய மனிதர்கள், உன் சொந்த பந்தங்கள் யாரும் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த பட்டாம்பூச்சியா, அது அந்த ஒரு சின்ன செல்லுக்குள்ள பியூப்பாவா, ஜுவாலஜி எல்லாம் பயாலஜி படிச்சவங்க எல்லாம் அந்த சின்ன ஒரு அறைக்குள்ள இருட்டுக்குள்ள மடிந்து ஒடுங்கி சில மணி நேரங்கள் கழிக்கும் பொழுது அந்த பியூப்பா சொல்லுமா, கடவுளே என்னை இதுக்குள்ள வச்சு இப்படி சாவடிக்கிறியே, உமக்கு கண் இல்லையா, உமக்கு மூக்கு இல்லையா, நான் படுற வேதனை உமக்கு தெரியாதா, ஏன் இப்படி பண்ற? நீ 1000 கேள்வியை நீ கேட்கும் போது, அந்த நெருக்கத்துக்குள்ள இருக்கும் போது நீ புரிஞ்சுக்கோ, உனக்கு அழகான 2 சிறக இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் புரியாது உங்களுக்கு. இந்த நெருக்கத்தின் நடுவுல உட்கார்ந்துட்டு எல்லாரும் உன்னை பார்த்து பாடுறா பாடுறா, என்ன வேதனைப்படுறா பாடுறா, என்ன வேதனைப்படுறாரு பாடுறான்னு சொல்லும் போது நீயும் அது கூட சேர்ந்துட்டு, ஏன் ஆண்டவரை என்ன உண்டாக்கி நீரன் செத்தா நல்லா இருக்கும், வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்ற பாரு. என் ஆண்டவரை உனக்கு தெரியாம நீ கஷ்டப்படும் போது, உனக்கு தெரியாம இவைகளுக்கு பின்பு உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து ஒரு பெரிய பறப்பு பறக்க வைக்க உனக்கு தெரியாம கர்த்தர் சிறகுகள் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு. கரங்களை மேல உயர்த்தும் போது உங்களை பார்த்து சொல்லட்டுமா, உனக்கு தெரியாமலே பல தூரங்கள் கொண்டு போக அழகான சிறகுகளை உனக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். திடன்கொள் மனமே, நீ பயப்படாமல் காத்திரு. கொஞ்சம் தூரத்துல இந்த நெருக்கத்தை விட்டு வெளியே வருவ. வெளியே வரும்போது இந்த நிலையில் பார்த்தவர்கள் உன்னை பிரமித்து பார்க்கத்தக்கதாக ஆச்சரியமான நடத்துதலை கர்த்தர் உனக்கு தருகிறார். விசுவாசிக்கிறவங்க யாரா இருக்கீங்களா? ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அதுக்கப்புறம் சொல்லட்டுமா, பக்கம் வெளியே வர போறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி 2 கை வச்சு இப்படி பண்ணுங்க பார்க்கலாம். ஆட, இந்த பறந்து போகும்போது அதுக்கு முன்னாடி உன்னை அதுக்குள்ள பார்த்து வர்றா பர்றா, அது படுறா படுற வைக்காது, இழுக்கிறது பர்றான்னு சொன்னவங்க எல்லாம் உன்னை கொஞ்சம் தொட்டு பார்க்கணும். உன் சிறக கொஞ்சம் தொட்டு பார்க்கணும். உன்னை பிடிக்கலாமான்னு உன் பின்னாடியே துரத்தி வந்து நீ மலை மேல ஏறி சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்துங்க. தீர்க்க தரிசனம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. நான் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது கண்ணெல்லாம் சிமிட்டி இப்படி எல்லாம் பண்றது இல்ல. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன் கேளு, உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வராரு. இந்த நெருக்கத்துல உனக்கு 2 சிறகு உண்டு பண்றாரு. இந்த சிறகை அடுத்து நீ பறக்கும் போது உன்னை வேண்டான்னு தள்ளினவங்க எல்லாம் உன்னை கொஞ்சம் தொட்டு பார்க்க, உன்னை கொஞ்சம் பிடிக்க, உன் அழக ரசிக்க, உன் உயர்வை பார்க்க கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த நெருக்கத்தின் நடுவுல உன்னை ஆண்டவர் ரெடி பண்றார், உன்னை ஆயத்தம் பண்றாரு. இது உன்னுடைய முடிவல்ல. 4 பேரு பார்க்கிற பார்வையில ஆண்டவர் புள்ளைய ஒரு நாள் கைவிட்ட சரித்திரமே கிடையாது. சொன்னானே தாவீது, நான் இளைஞனாக இருந்தேன், நான் முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்படுவதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திருவதையும் நான் கண்டதில்லை என்று சொன்னாரே. தேவ மனுஷனே, உன்னையும் உன் சந்ததியும் என் ஆண்டவர் கைவிடவே பலத்தவர் ஆமென் சொல்லிடு. 3 பேரை தட்டி சொல்ல, ஐம் கமிங் அவுட் சொல்ல, வெளியே வரேன், வெளியே வர போறேன். நெருக்க முடிய போகிறது, பியூப்பா கிளிய போகிறது, நெருக்கத்தின் கதவுகள் உடைய போகிறது, சிறை கதவுகள் உடைய போகிறது. எத்தனை நாள் தான் சத்ருவனை அடக்கி வைக்க முடியும்? தேவன் அறியாமல் ஒரு தலைமுடி கூட கீழே விழுவதில்லை. எழுந்து புறப்படு, இது உன் வெற்றியின் நேரம். எழுந்து புறப்படு, இது உன் ஜெயத்தின் நேரம். எதுவும் உன்னை அழுத்திவிட முடியாது. Hey! Praise the Lord. Hallelujah. I have a caring God. பக்கத்துல என் ஆண்டவர் என்ன விசாரிக்கிறவர். உன்னை விசாரிச்சிட்டு இருக்காரு. 4 பேர் பார்த்து நான் பார்க்கிற மாதிரி விட மாட்டாரு. கைய மேல உயர்த்த ஒரு வார்த்தை ரேமாவா சொல்றேன். மனிதர்களுக்கு முன்பாக தலை குனிந்து போகாமல் உன் தலையை உயர்த்தி உன்னை உயரத்தில் வைத்து உன்னை பறக்க செய்து உன்னை அழகு பார்த்து உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் இந்த நெருக்கத்தில் உன்னை கைவிட மாட்டாரு. நீ வெளியே வர. வெளியே 4 பேர் நிக்கிறான், காலை மடிச்சிட்டு டம் அடிச்சிட்டு எப்படி வர்றான் பார்க்கலாம் அப்படின்னு. அவன்லாம் கண்ணு பூத்துருவான். உன்னை எதிர்த்தவங்க எல்லாம் குனிஞ்சு நிப்பாங்க.
ஏதோ ஒரு காருண்யம் மேல வைப்பாரு. உன்னை இருக்க கூடாதுன்னு நினைச்சவன உன்னை தொட்டு பார்க்க, உன்னை தேடி வர காலம் வந்துச்சே. விசுவாசிக்கிறாரு கை தட்டி வராமன்னு சொல்லிடு. Thank you Lord. ஆண்டவர் சொல்றாரு, my son, my daughter, I am building 2 wings. ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம்? 2 சிறக பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் yellow கலரு, brown கலரு, நடுவுல ரெட் கலரு, சைட்ல ஒயிட், மேல ஒரு மினுக்கு அட்ட 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 பாரா. வாயில முகம் சிரிச்சுக்கிட்டே ஒரு ஆமேன், நெருக்கத்துல கண்ணீர்ல ஒரு புன்னகை பூத்த ஒரு ஆமேன். உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. உங்க துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. பட்டர்ஃப்ளை பக்கத்துல பூவா பறந்து போவேன். என்ன நினைக்கிறான் தெரியுமா சாத்தான்? அந்த பியூப்பாலே உட்காந்து அப்படியே செத்து போயிறேன். அப்படி செத்து போற ஆள் நீ கிடையாது. எல்லாரும் கையை உயர்த்தி என் கூட சேர்ந்து சொல்லு, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.